மார்னிங் நம்ம என்ன வண்டி பார்க்க போகணும்னா எக்ஸல் 100 பார்க்க போகலாம். இதில் வந்து 4 வேரியன்ட் இருக்குது. கிக் ஸ்டார்ட்டு, செல்ஃப் ஸ்டார்ட்டு, வின்னர் எடிஷன், கம்ஃபோர்ட் 4 மாடல் இருக்குது. மசல் கிக் ஸ்டார்ட் மாடல் பார்க்க போகலாம். இதில் 3 கலர் வரும், ப்ளூ, பிளாக், க்ரீன் அப்படி 3 கலர் வரும். இதில் முன்னாடி என்னன்னா 17 இன்ச் ஸ்போக் வீலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்போக் வீலுக்கு கொடுத்துருக்கறதுனால நீங்கள் எவ்வளோ லோடு வச்சாலும் ஸ்கிக் ஆகும், வண்டி போகும். முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் மேடுபுறத்தில் போகும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடி வந்து என்னென்னா டிஆர்எல் கட்டலாம் கொடுத்துருப்பாங்க. டிஆர்எல் கட்டலாம் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு டிஆர்எல் டே டைம் கண்டிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. டே டைம் கண்டிக்கலாம்னா நீங்கள் பகல் நேரத்தையும் லைட்டை உங்களுக்கு நல்லா எரியும், பகலே உங்களுக்கு வெளிச்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து முன்னாடி என்ன ஹாலஜன் கட்டலாம் கொடுத்துருப்பாங்க. ஹாலஜன் கட்டலாம் இருக்கிறதுனால நீங்கள் நைட்டு போகும்போது வெளிச்சம் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெரியும். இது வந்து எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜி, சிங்க்ரனைஸ்டு பிரேக்கிங் டெக்னாலஜி சொல்லுவாங்க. அந்த பிரேக்கிங் டெக்னாலஜி என்னன்னா நீங்கள் ஒரு பிரேக் பிடிச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக 2 பிரேக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்கும். அதனால் பிரேக்கிங் எஃபிஷியன்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் அனலாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பெட்ரோல் டேங்க் இண்டிகேட்டர் உங்களுக்கு கொண்டுருக்கும். பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 4 லிட்டர் இருக்கும். அதில் 1 லிட்டர் வந்து ரிசர்வ் லைட் உங்களுக்கு வந்து இருக்குது. அது வந்து மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் அப்படி சொல்லுவாங்க. மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் அப்படின்னா வண்டியில் சென்சார் கம்பெனி தான் லைட் உங்களுக்கு வந்து எரிஞ்சிடும். இதனால் உங்களுக்கு வண்டி வந்து என்ன ப்ராப்ளம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு வண்டியில் முன்னாடி வந்து பெட்ரோல் டேங்க் கொண்டுருக்கும். 4 லிட்டர் கெப்பாசிட்டியோட பெட்ரோல் டேங்க் கொண்டுருக்கும். முன்னாடி வந்து என்னன்னா ஸ்பிட்டர் சீட் கொடுத்துருப்பாங்க. ஸ்பிட்டர் சீட்னா நீங்கள் முன்னாடி சீட்டை கழட்டி உங்களுக்கு லோடு எவ்வளோனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு முன்னாடி வந்து ஹெவி லோட் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருப்பாங்க. ஹெவி லோட் ஷாக் அப்சர்வர் இருக்கிறதுனால நீங்கள் 100 கிலோ வரைக்கும் வெயிட் வச்சாலும் உங்களுக்கு வந்து வெயிட் உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் ஆகும். இதில் வீல் பேஸ் எவ்வளோனா 1515 mm கொடுத்துருக்கனால நீங்கள் வெயிட் வச்சு எவ்வளோ கத்தரிக்கும் போது உங்களுக்கு வீல் வந்து ஸ்கிப் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். இதில் பவர் வந்து எவ்வளோனா 4.2 பவர் கொடுத்துருக்கனால உங்கள் இன்ஜின் பவர் வந்து நல்லாயிருக்கும். டார்க் வந்து எவ்வளோனா 6.2 கொடுத்துருக்கனால நீங்கள் இன்ஜின் டார்க் வந்து உங்கள் புல்லிங் பவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. என்ன இது?